அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த பராபவ வருஷம் பங்குனி மாதம், அதாவது இந்த தமிழ் வருஷத்தினுடைய கடைசி மாதம் பங்குனி மாதத்தில் என்னென்ன இந்த தமிழ் மாதத்தில் முக்கியமான நாட்கள் இருக்குது, அதில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம், அந்த முக்கியமான நாட்கள் எது, அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரொம்ப இந்த பங்குனி மாதம் முதல் 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு ஏகாதசி திதி. இந்த ஏகாதசின்னா அன்னைக்கு விஜய ஏகாதசின்னு அன்னைக்கு பேர். அது மட்டுமல்ல, அன்னைக்கு சிரவண விரதம். முதல்ல இந்த விஜய ஏகாதசின்னா என்ன, நமக்கெல்லாம் பொதுவாக ஏகாதசி தான் தெரியும். அதென்ன விஜய ஏகாதசி அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நமக்கு ராம காவியம் தெரியும். அப்படி இருக்கும்போது ராமர் ராவணனை ஜெயிக்கிறதுக்காக இந்த ஏகாதசி அன்னைக்கு அவர் விரதம் இருக்கிறாரு. வெற்றி அடையணும், ராவணனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த நாள் தான் இந்த நாள். அதனால தான் இதுக்கு விஜய ஏகாதசின்னு பேர். ஆக ராமர் ராவணனை ஜெயிக்கிறாரு. நாமளும் இன்றைக்கி விரதம் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக பங்குனி 1 ஞாயிற்றுக்கிழமை விஜய ஏகாதசி வருது. அடுத்து அன்றைக்கி சிரவண விரதம். சிரவண அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் தான் திருவோண நட்சத்திரத்தை சொல்லும். அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு தான் சிரவணன்னு பேர். அந்த திருவோண நட்சத்திரத்தில் தான் பெருமாள் அவதாரம் பண்ண நட்சத்திரம். ஆக திருவாதிரை சிவன் நடராஜரையும் சிவனையும், திருவோணம் பெருமாளையும் சொல்லக்கூடிய நட்சத்திரம். ஏன்னா இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இவங்க அவதாரம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிரவண நட்சத்திரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நட்சத்திரத்தில் தான் ஹயக்ரீவர் அவதாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த சிராவண விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக பங்குனி 1 ஞாயிற்றுக்கிழமையே விஜய ஏகாதசியும் சிரவண விரதமும் வர்றது ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பு. அன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க இருங்க, முடியாதவர்கள் வாய்ப்பு இருந்தால் பெருமாள் கோயிலில் போய் பெருமாளுடைய வழிபாடு, குறிப்பாக ஹயக்ரீவருடைய தரிசனம் நமக்கு கிடைச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பங்குனி 2ஆம் தேதி திங்கக்கிழமை, அன்றைக்கி சுப முகூர்த்த நாள். அது மட்டுமல்ல, அன்றைக்கி சோம பிரதோஷம். குறிப்பாக அன்னைக்கு நரசிம்ம துவாதசி திதி. வரிசையாக பார்க்கலாம். 1 முகூர்த்தம். முகூர்த்த நாளே எல்லா விதமான சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் செய்கிறதுக்கான வாய்ப்பு அன்னைக்கு உண்டு. அடுத்தபடியாக சோம பிரதோஷம். நமக்கு தெரியும் பிரதோஷம் அது என்ன, சோமன்னா திங்கள். ஸோ திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தான் சோம பிரதோஷம் விசேஷம். எப்படி நம்ம சனி பிரதோஷத்தை விசேஷமாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான். ஆக அன்றைக்கு சோம பிரதோஷம் அன்றைக்கி எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் நந்தியம் பெருமானையும் கைலாசபதியும் நம்ம வழிபாடு பண்ணுறது, அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் பண்ணுறது, குறிப்பாக நந்தியம் பெருமானுடைய வழிபாடு நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக அன்றைக்கி திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நேரம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சிவன் கோயிலில் போய் சிவனுடைய அனுகூலத்தையும் அந்த நந்தியம் பெருமானுடைய அனுகூலத்தையும் வாங்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து நரசிம்ம துவாதசி திதி. அது என்ன நரசிம்ம துவாதசி? துவாதசி அப்படின்னாலே அது விஷ்ணுக்கு பிரியமானது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த துவாதசியில் தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை அன்னைக்கு வணங்கினோம்னா அன்றைக்கி பெரும்பாலான அத்தனை விதமான நன்மைகளும் கிடைக்கும். அந்த நரசிம்ம துவாதசி திதியில் அன்றைக்கு வர்றது, திங்கக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக முகூர்த்த நாள், அன்றைக்கி பிரதோஷம், அன்றைக்கி நரசிம்ம துவாதசி. ஆக சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்களுக்கு போய் குறிப்பாக லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு நம்மளுடைய அத்தனை விதமான சௌபாகியங்களுக்கு வழிவகுக்கும். அடுத்து பங்குனி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னா, எப்பயும் நம்ம சிவராத்திரி இருக்குது, அன்றைக்கும் மாத சிவராத்திரி இருக்குது. அடுத்தபடியாக அன்னைக்கு அங்காரக சதுர்தசி திதி இருக்குது. பொதுவாக இன்றைக்கி மாத சிவராத்திரி. பொதுவாக சிவராத்திரினாலே சிவனுக்கு அபிஷேகம், சிவனுக்காக விரதம் இருக்கிறது,
சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அன்றைக்கி அதை தான் நம்ம செய்கிறோம். ஆக சிவ வழிபாடு அன்றைக்கி ரொம்ப முக்கியம். அடுத்து அங்காரக சதுர்தசி திதி, அங்காரக சதுர்த்தி திதி, சதுர்தசி வர்றது, அங்காரகன்னா செவ்வாய்க்கிழமை அந்த சதுர்தசி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுடைய வழிபாடு இதெல்லாமே ரொம்ப முக்கியமான நாள் அன்னைக்கு. ஆக சிவனையும் முருகனையும் நல்ல வழிபாடு பண்ணுறது, குறிப்பாக விநாயகருடைய வழிபாடும் அன்றைக்கி சிறப்பு. ஆக பங்குனி 4ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி சர்வ அமாவாசை திதியை பற்றி நான் ஒன்றும் பெருசாக யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஆக இந்த பங்குனி 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், தெலுங்கு வருஷ பிறப்பு. நமக்கெல்லாம் எப்படி தமிழ் வருஷ பிறப்பு, அது மாதிரி தெலுங்கு வருஷ பிறப்பு. அடுத்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி. ஸோ ரெண்டுமே ஒரே நாளில் இருக்குது. தெலுங்கு வருஷ பிறப்பு நம்ம எப்படி தமிழ் வருஷ பிறப்பை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறோமோ, அதே மாதிரி தெலுங்கு வருஷ பிறப்பை ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாம் கொண்டாடுறதுக்கான ஒரு நாள். ரெண்டாவது அன்றைக்கி வசந்த நவராத்திரி ஆரம்பிக்குது. இந்த வசந்த நவராத்திரினா நம்ம எப்படி குறிப்பாக நம்ம நவராத்திரியை எப்படி குறிப்பாக கொண்டாடி வர்றோமோ, அதே மாதிரி தெலுங்கு வருஷ பிறப்பு அன்றைக்கி அந்த நவராத்திரி விழாவை அம்பாளுக்காக நமக்கு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற நாள். அன்றைக்கி வசந்த நவராத்திரி ஆரம்பமாகக்கூடிய நாள். அது குறிப்பாக அம்பாளை ஆவகனம் பண்ணி அம்பாளுடைய வழிபாடை ஆரம்பிக்கக்கூடிய நாள் வசந்த நவராத்திரி அன்றைக்கி அது வருது. இது நம்ம தமிழ்நாட்டிலையும் பெரிய லெவலில் கொண்டாடினாலும், மெயினாக இது வடநாட்டில் நார்த்தில் குறிப்பாக குஜராத்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த வசந்த நவராத்திரியை ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாமளும் இந்த வசந்த நவராத்திரியை இந்த வருஷம் கொண்டாடுறது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கரிநாள். அன்றைக்கு அத்தனை விதமான சுபகாரியங்களும் தவிர்க்கப்படக்கூடிய நாள். அடுத்தபடியாக அன்றைக்கி நைட்டில் பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம் இருக்குது, 3ஆம் பிறை. ஸோ 3ஆம் பிறை தான் நமக்கு சந்திர தரிசனம் வளர்பிறையில். குறிப்பாக இந்த 3ஆம் பிறை சிவபெருமான் நெற்றியில் இருக்கக்கூடிய பிறையில் இருக்கக்கூடிய 3ஆம் பிறை. அந்த அன்னைக்கு சந்திர பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த 3ஆம் பிறையான சந்திர தரிசனத்தை அன்றைக்கி சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக பங்குனி 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி சௌபாக்கிய கௌரி விரதம், உத்தம மன்மாதி விரதம். அது என்னங்க சௌபாக்கிய கௌரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை திருதிய திதி இருக்குது. அன்றைக்கி சனிக்கிழமை திருதிய திதியுடைய தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா பார்வதி அம்பாள். அன்றைக்கி அம்பாளை நினச்சி நம்ம விரதம் இருக்கும் பொழுது பெண்களுக்கான அத்தனை விதமான நல்ல பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக மேரேஜ் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, நல்ல மாங்கல்ய பலம் கூடுவதற்கான சூழ்நிலைகள், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே சௌபாக்கிய கௌரி விரதம் அன்றைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒருவேளை விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் சிவ தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக உத்தம மன்வாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும் அல்லது சிரார்த்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாக பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், மொத்த மன்வாதி 14. அதில் இன்றைக்கி உத்தம மன்வாதி. இந்த 14 நாள் மொத்தம் மன்வாதி தினங்கள் ஆக ஒரு வருஷத்தில் வரும். அந்த 14 நாளில் இன்றைக்கி வரக்கூடிய மன்வாதி உத்தம மன்வாதின்னு அர்த்தம். ரொம்ப உத்தமமான விசேஷமான நாள். இன்றைக்கி விரதம் இருக்கிறதும், பெரிய பெரிய சிவாலயங்களுக்கு போகிறதும், இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் தினமும் இது பண்ணுறதும், பரிகாரங்கள் பண்ணுறதும், சிராத்தம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக பங்குனி 8 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சக்தி கணபதி விரதம். அது என்ன சக்தி கணபதி விரதம் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் மாதத்தில் 2 சதுர்த்தி வரும். ஒன்று வளர்பிற சதுர்த்தி, தேய்பிற சதுர்த்தி. அந்த சதுர்த்தி அன்றைக்கி நம்ம விநாயகருடைய வழிபாடை பண்ணுவோம். ஆனால் இந்த சக்தி கணபதிங்கிறது விநாயகரையும் சக்தியையும் ஒரு சேர ஒரே நாளில் வணங்குறது. ஸோ நம்ம சதுர்த்தசிக்கு விநாயகரை மட்டும்தான் பிரதானமாக வழிபாடு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி சக்தியும் விநாயகரையும் ஒரு சேர வழிபாடு பண்ணுறதா சக்தி கணபதி விரதம். ஸோ இன்றைக்கி விரதம் இருந்து அன்றைக்கி விரதம் இருந்து
அந்த விநாயகரையும் சக்தியும் வழிபாடு பண்ணும் பொழுது இழந்த சக்திகள் அத்தனையும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதத்தில் குறிப்பாக பங்குனி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உண்டு. பங்குனி 9ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கல்பாத்தி, குறிப்பாக கூர்ம கல்பாத்தின்னு அர்த்தம். அது பற்றிய விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன். அது மட்டுமல்ல, அன்றைக்கி கார்த்திகை விரதம், அன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது விரதம். அடுத்து அன்றைக்கி லக்ஷ்மி பஞ்சமி இருக்குது. குறிப்பாக அன்றைக்கி ஹய விரதம். இது என்ன வருஷம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல கூர்ம கல்பாத்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு கூர்ம அப்படின்னாலே உங்களுக்கு நம்ம பெருமாளை கும்பிட்றதா மகாவிஷ்ணுனுடைய இதுதான். இன்றைக்கி கல்பாத்தி அப்படின்னாலே அதுலேயும் கூர்ம கல்பாத்திங்கிறது பெருமாளை மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது. உங்களுக்கு தெரியும் கார்த்திகை விரதம். இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம், அதனால் இன்றைக்கி கிருத்திகை விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக லக்ஷ்மி பஞ்சமி. அதாவது இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாவிஷ்ணுனுடைய ஒரு கட்டளைக்கு இணங்க இந்த பூலோகத்தில் மகாலட்சுமி அவதாரம் எடுக்கிறார். அந்த பூஜை பண்ணக்கூடிய அவதாரம் பண்ணக்கூடிய நாள் இன்றைய நாள். ஸோ மகாவிஷ்ணுடைய ஆணைக்கு இணங்க மகாலட்சுமி இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி லக்ஷ்மி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால தான் லக்ஷ்மி பஞ்சமியாக இன்றைக்கி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி ஹய விரதம். நமக்கு ஹய அப்படின்னாலே லக்ஷ்மி ஹய விரதர் தான் ஞாபகத்துக்கு வருவார். இன்றைக்கி ஹயகிரிவருக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆக இன்றைக்கு முழுவதுமே பெருமாளுடைய அனுகூலம் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதோட கார்த்திகை விரதம் இருக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். பங்குனி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி சஷ்டி திதி இருக்குது. முதல் நாள் நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்தோம். இன்றைக்கி சஷ்டி திதியில் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம். நம்மளில் நிறைய பேர் பண்ணக்கூடிய விரதம். இந்த விரதம் இருக்கிறது முருகப்பெருமானுடைய அனுகூலமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற மாதிரி தான். அடுத்தபடியாக பங்குனி 11 புதன்கிழமை அன்றைக்கி முகூர்த்த நாள். அது மட்டுமல்ல, அன்றைக்கி கமல் சப்தமின்னு இருக்குது, சந்தான சப்தமின்னு இருக்குது. முதல்ல முகூர்த்த நாளில் நம்ம எல்லா விதமான சுபகாரியங்களும் அன்றைக்கி செய்யலாம். எந்த காரியமும் விளக்கணுங்கிறது அன்றைக்கு இல்லை. அது இல்லாமல் அன்றைக்கி கமல் சப்தமி, கமல சப்தமி இன்னும் சொல்லப்போனால், கமலா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கமலம் என்றால் தாமரைன்னு அர்த்தம். ஆக இன்றைக்கி சப்தமி திதிக்கு உரிய கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். இன்றைக்கி தாமரை மலர்களால் சூரிய பகவானை யாரெல்லாம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுறீங்களோ உங்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி அது ரொம்ப விசேஷமான நாள். நம்ம என்னாலுமே சூரிய பகவானுக்கு தாமரையில் அர்ச்சனை பண்ணுறதை காட்டிலும் இன்றைக்கு பண்ணுறது ஆத்ம பலம், ஆன்ம பலம், மனோதைரியம், ஆற்றல், இது அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவருடைய அனுகூலம் இன்றைக்கி ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்து பார்த்திங்கன்னா சந்தான சப்தமி. சந்தான சப்தமி உங்களுக்கு தெரியும், குழந்தை பாக்கியம். இன்றைக்கு சூரிய பகவானுடைய வழிபாடு, அவருக்கு அதே தாமரை மலர்களை அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது இன்றைக்கி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புத்திர தோஷமெல்லாம் விலக்கி நல்ல சந்தான சௌபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக யாரெல்லாம் நம்மளால் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இன்றைக்கு இந்த விரதங்களை இருந்து பகவானுடைய அனுகூலத்தை பெறும்பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. குழந்தைகளால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவர்களிலிருந்து ரிலீஃப் ஆகி நல்ல விதமாக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இதெல்லாமே இன்றைக்கி சந்தான சப்தமி திதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கி விரதம் இருங்க. தாமரை மலர்களால் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அமையும். அடுத்தபடியாக பங்குனி 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பவானி உற்பத்தின்னு இருக்குது. அசோகாஷ்டமி, துர்கா அஷ்டமி, இன்றைக்கி அஷ்டமி தேதி. ஆக இன்றைக்கி பவானி உற்பத்தி அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஷ்டமி தேதி. இந்த அஷ்டமியில் தான் பவானி தேவி உற்பத்தி ஆனார். இது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்லை.
ஆக அஷ்டமினாலே நமக்கு பயம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டே இருக்குது. இது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. நார்த் இந்தியாவில் அஷ்டமியில் தான் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம தான் தமிழ்நாட்டில் அஷ்டமினா ரொம்ப பயப்படுறோம். இந்த அஷ்டமியில் தான் பவானி தேவி உற்பத்தியானவர். இந்த பவானி அம்பாள் தான் நமக்கு கூடுதுறையில் இருக்கக்கூடிய பவானி அம்மாள். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கு அம்மாவை பவானி அம்மாவை பவானியில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாதவங்க தாங்க இருக்கிற இடத்துல இருந்தே அம்பாளை தரிசனம் பண்ணுறது சகல விதமான நன்மைகளும் அம்பாளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தபடியாக அசோக அஷ்டமி அப்படின்னு என்ன? அஷ்டமியில் அசோக அஷ்டமி அப்படின்னா சோகம் இல்லாமேன்னு அர்த்தம். சோகம்னா கஷ்டம் இல்லாமேன்னு அர்த்தம். இன்றைக்கு நாம் பெருமாளுடைய வழிபாடு சிவ வழிபாடு பண்ணும் பொழுது இந்த கஷ்டங்கள் அஷ்டமியில் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி பொதுவாகவே நமக்கு சுகம் தனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. துர்கா அஷ்டமின்னா உங்களுக்கு தெரியும். வளர்பிறை அஷ்டமியில் வளர்பிறை தேய்பிறை 2 அஷ்டமி இருக்குது. இங்கே துர்கா அஷ்டமி என்றாலே அது வளர்பிறை அஷ்டமி தான். வளர்பிறையில் அஷ்டமியில் இன்றைக்கி ஒளி பொருந்திய நாள்னு அர்த்தம் இந்த துர்காஷ்டமி. ஆக துர்க்கையை வழிபாடு பண்ணுறது இன்றைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆக அஷ்டமியாக இருந்தால் கூட இன்றைக்கு பவானி தேவியனுடைய அனுகூலம், அதுலேயும் துர்காஷ்டமி அசோகாஷ்டமி, குறிப்பாக இன்றைக்கி சிவபெருமானுடைய வழிபாடு அம்பாளுடைய ஒரு வழிபாடு இன்றைக்கு பண்ணும் பொழுது இந்த அஷ்டமியால் வரக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு அஷ்டமியால் நம்ம பயப்படக்கூடிய நல்ல விதமான காரியங்கள் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அடுத்தபடியாக பங்குனி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ராம நவமி. அதுலேயும் நேற்றுக்கும் ராம நவமி இருந்தது. நேற்றுக்கும் அஷ்டமி முடிஞ்ச நவமி இருந்தது. இன்றைக்கும் நவமி இருக்குது. ஆக 2 விதமான நவமி திதி இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சமயங்களில் 2 அஷ்டமி வரும், 2 நவமி வரும். இந்த தடவை 2 ராம நவமி வர்றதுனால யாரெல்லாம் உங்களுக்கு வைஷ்ணவ ராம நவமி ஆக இந்த 2 ராம நவமியில் யாரெல்லாம் ராம நவமியை சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா 2 நாளில் யார் எந்த நாளில் நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி நீங்கள் கொண்டாடலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நவமி நமக்கு ராமருடைய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகூலம் அனுகிரகம். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ராமர் இருப்பார். ஸோ ராமர் இடம்தான் அயோத்திங்கிற மாதிரி வாய்ப்பு நமக்கு அயோத்திக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அந்த ராமபிரான சீதா பிராட்டியோடு நம்ம வணங்கும் பொழுது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் அந்த ராம நவமி அன்னைக்கு கிடைக்கும். ராமரை பற்றி நம்ம பேசும்போது ஆஞ்சநேயருடைய பேசாமல் இருக்க முடியாது. ஆக சிறிய திருவடியை ஆஞ்சநேயரையும் அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து அன்றைக்கி தர்மராஜா தசமி. ராம நவமி முடிஞ்சு அன்றைக்கி தசமியும் ஆரம்பிச்சிருது. அன்றைக்கி தசமி பார்த்திங்கன்னா இந்த தசமிக்கான தேவதை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆதிசேஷன் தான். இந்த தசமிக்கான அவர் தர்மராஜா இந்த ஆதிசேஷனை வழிபாடு பண்ண அன்றைக்கி விரதம் இருந்த நாள். அதனால தான் அன்றைக்கி தர்மராஜா தசமி தீதின்னு பேர். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆதிசேஷனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். ஆக பங்குனி 14 சனிக்கிழமை பெரிய விசேஷமான நாள் ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக பங்குனி 15 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரி நாள். அடுத்து காம ஏகாதேசி. அடுத்து மதன துவாதசி. அடுத்து தமன ரோபணம். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே கேள்விப்பட்டதில்லை. கரிநாள் நமக்கு தெரியும். கரிநாள் நமக்கு சுபகாரியங்கள் விளக்கப்பட்ட நாள். எல்லா விதமான சுபகாரியங்கள் அன்றைக்கி தவிர்க்கப்பட வேண்டிய நாள் பங்குனி 15 ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கடுத்து இது என்ன நமக்கு முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் காமத ஏகாதசி அப்படின்னு கேட்குறீங்க. காம தகன் தான் அர்த்தம். நம்முடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றும் ஏகாதசி திதி. ஆக இன்றைக்கி ஏகாதசி திதி. ஆக இந்த ஏகாதசி திதியில் கெட்ட எண்ணங்கள் காமத்தால் உருவாகக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய நாள். இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு வந்தால் நம்முடைய அத்தனை விதமான எண்ணங்களும் ஆசைகளும் பூர்த்தி ஆகக்கூடிய நாள். அதனால தான் காமதக ஏகாதசின்னு அன்னைக்கு பேர். அடுத்து தமனா ரோபம் அப்படின்னு இருக்குது பஞ்சாங்கத்தில். தமனம் அப்படின்னாலே நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம அன்றாடம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மறிக்கொழுந்து தான். இந்த மறிக்கொழுந்தால் நம்ம பெருமாளை அர்ச்சனை ஆராதனை பண்ணும் பொழுது அவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய எத்தனை ஜென்மங்கள் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த அத்தனை பாவங்களும் அன்றைக்கு போக்கக்கூடிய நாளாக அன்றைக்கு நாள் இருக்குது.
அதுதான் அன்றைக்கி ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக மதன துவாதசி. மதன அப்படின்னாலே அதுவும் விஷ்ணுக்குரியது தான். அன்றைக்கி விஷ்ணு பூஜை பண்ணுறது, விஷ்ணு மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி கரிநாளாக இருந்தால் கூட வழிபாடு என்னவோ பெருமாளுடைய வழிபாடு நம்முடைய அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அடுத்தபடியாக பங்குனி 16 திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சோம பிரதோஷம் வருது. அது இல்லாமல் அன்றைக்கி மதன காம திரியோதசி திதி. முதல் நாள் ஏகாதசி பார்த்தோம், இன்றைக்கி திரியோதசி பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. இது எல்லாமே இன்றைக்கி இருக்குது. பங்குனி 16 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை இன்றைக்கி சோம பிரதோஷம். ஏற்கனவே நம்ம பிரதோஷத்தை பற்றி பார்த்தோம். அதில் திங்கட்கிழமை வரக்கூடியதும் சோம பிரதோஷம். ஆக அன்றைக்கு சிவனுடைய வழிபாடு, நந்தியம்பெருமானுடைய வழிபாடு, எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம், நந்தியம்பெருமானுக்கு சிவனுக்கும் அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை பண்ணும் பொழுது அத்தனை விதமான தோஷங்களும் பாவங்களும் சாபங்களும் நீங்கி அனுகூலம் பண்ணுறதுக்கான நாள். அதுலேயும் சோம பிரதோஷம் விசேஷம். அடுத்தபடியாக மதன காம திரியோதசி. இன்றைக்கி மன்மதனை அன்றைக்கி பூஜித்தால் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி மன்மதனை குறிப்பாக ரதியை காட்டிலும் மன்மதனை வழிபாடு பண்ணும் பொழுது நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைகிறதுக்கு, மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, மேரேஜ் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் செப்பரேஷனில் இருக்கீங்களோ அல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களோ வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மன்மதன அனுகூலம் அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. அடுத்தபடியாக மகாவீர் ஜெயந்தி. நமக்கு தெரியும், இந்த ஜைன மதத்தை ஸ்தாபித்தவர் மகாவீர். அவருடைய பிறந்த தினம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு மகாவீர் ஜெயந்தி. அந்த மகானை நம்ம வழிபாடு பண்ணுவோம். ஆக இந்த பங்குனி மாதம் 16ஆம் தேதி ரொம்ப விசேஷமான நாட்கள்லாம் நமக்கு இருக்குது. அடுத்தபடியாக பங்குனி 17 செவ்வாய்க்கிழமை தமன சதுர்தசி திதி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தமனம் அப்படின்னாலே நாம் அன்றாடம் பூஜை பண்ணக்கூடிய மறிக்கொழுந்து பூ தான். மறிக்கொழுந்துக்கு தான் தமனம்னு பேர். இந்த மறிக்கொழுந்தால் இன்றைக்கு எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவாலயங்கள் இருக்கோ அங்கே சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுதான் தமன சதுர்தசி திதி. இன்றைக்கி ஏகாதசி முடிஞ்சு சதுர்தசி வந்தாச்சு. ஆக இன்றைக்கி அந்த மறிக்கொழுந்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக பங்குனி 18ஆம் தேதி புதன்கிழமை ரொம்ப முக்கியமான நாள். பங்குனி உத்திரம். அன்றைக்கி பௌர்ணமி, ரெங்கநாதர் உற்சவம், சர்வ தேவ தமனம். ஆக முதல்ல பங்குனி உத்திரம் நமக்கு தெரியும். ஆக ஒவ்வொரு மாதம் உத்திர நட்சத்திரம் வரும். ஆனால் பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரம் மிகப்பெரிய சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள், முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருமணம் நடந்த நாள். எல்லா விதமான சகல தெய்வங்களுக்குடைய திருமண கோலத்தை இன்றைக்கு காட்சியை காண்பது, நம்ம எத்தனை ஜென்மத்தில் பாவங்கள் செய்தாலும் அத்தனை பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் இன்றைக்கி பங்குனி உத்திரம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி பௌர்ணமி பூஜை. இன்றைக்கி பௌர்ணமி எங்கெல்லாம் சத்யநாராயண பூஜை நடக்கிறது, விளக்கு பூஜை நடக்கிறது. ஆக மகாலட்சுமியினுடைய வழிபாடு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கும் ரங்கநாச்சியாருக்கும் நடக்கக்கூடிய சேர்த்தி உற்சவம். திருமண நாள் தான் சேர்த்தி உற்சவங்கிறது. இந்த திருமண நாளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லை, எல்லா விதமான தேவாலயங்களுக்கும் தெய்வங்களுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஆக எல்லா விதமான தெய்வத்தினுடைய மனக்கோலம், குறிப்பாக திருமண கோலத்தோட இன்றைக்கி நம்ம சுவாமிகளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதோட பௌர்ணமி வேறு. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுதான் சர்வதேவ தமனங்கிறது. ஆக இந்த மறிக்கொழுந்தால் இன்றைக்கு தமனம்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கிறேன். ஆக மறிக்கொழுந்தால் பெருமாளை சேவிக்கிறது, சிவ வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, அத்தனை தெய்வங்களுக்கும் நமக்கு திருமண கோலத்தோடு காக்கக்கூடிய காட்சி நம்ம மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அத்தனையும் இந்த பங்குனி உத்திரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இறை அருளால் உண்டு. அடுத்தபடியாக பங்குனி 19 வியாழக்கிழமை இன்றைக்கி கரிநாள். சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் விளக்கப்பட்ட நாள்.
அடுத்து பங்குனி 20 வெள்ளிக்கிழமை பெரிய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. பங்குனி 21 சனிக்கிழமை அன்றைக்கும் பெரிய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. பங்குனி 22 ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. நம்மளுடைய அத்தனை விதமான தீவினைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் முழு முதற் கடவுள் விநாயகர். அவருடைய வழிபாடு அன்றைக்கு எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அங்கே அவருக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சங்கடகர சதுர்த்தி. அடுத்தபடியாக பங்குனி 23 திங்கட்கிழமை அன்றைக்கி சுப முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்கிறதுக்கான விசேஷமான நாள். நம்ம வாஸ்து நாளில் தான் சுபகாரியங்கள் பண்ணணும், வாஸ்து நாளில் தான் வீடு வாஸ்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நிறைய பேர் பங்குனி மாதத்தில் வாஸ்து பண்ணுறது இல்லை. ஆனால் பண்ணணும்னு நினைக்காத சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த சுப நாளில் கூட பண்ணலாம். அடுத்தபடியாக பங்குனி 24 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு தனிய நாள், வராகர் ஜெயந்தி. ஸோ தனிய நாள் அப்படின்னாலே சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள்னு அர்த்தம். ஆக பங்குனி 24 செவ்வாய்க்கிழமை சகல விதமான சுபகாரியங்களும் தள்ளி போடக்கூடிய நாளாக இருக்குது. வராகமூர்த்தி அவருடைய ஜெயந்தி அன்றைக்கி இருக்குது. பெருமாளுடைய வழிபாடு. யாரெல்லாம் பூமி வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல ஒரு ராயலாக வீடு அமையணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க அன்றைக்கி வராகருடைய வழிபாடை பண்ணும் பொழுது நமக்குன்னு சொந்தமாக வீடு அமைவதற்கு, வீடு கட்டுறதுக்கு, ரெடி பில்ட்டுக்கு ஹவுஸ் கட்டின வீடு வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வராக பெருமானுடைய அனுகூலம் வேணும். பூவராக பெருமாள் தான் இல்லை, வராக மூர்த்தியே அன்றைக்கு ஜெயந்தி அவரோட வழிபாடு பண்ணும் பொழுது நல்லது நடக்கும். அடுத்தபடியாக பங்குனி 25 புதன்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம், பதஞ்சலி மகரிஷுடைய ஜெயந்தி. நமக்கு சஷ்டி திதி அன்றைக்கி இருக்குது. யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க தாராளமாக விரதம் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பதஞ்சலி மகரிஷி அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு இருக்குது. ஆக சித்தர்களுடைய வழிபாடு, குறிப்பாக பதஞ்சலி யோகா சூத்திரத்துக்கே அவர் தான் அதிபதி. ஆக சகல விதமான யோகா சூத்திரத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினவர் பதஞ்சலி மகரிஷி. அவருடைய வழிபாடு மிகப்பெரிய நன்மையை செய்யும். அன்றைக்கு அவருடைய ஜெயந்தி பிறந்த நாள். அவரை நினைக்கிறதும், அவரை மனதால் வழிபாடு பண்ணுறதும், அவரை நினச்சி நம்ம தியானம் பண்ணுறதும், எங்கிருந்தாலும் அவருடைய அனுகூலம் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யோக சூத்திரத்துக்கான அதிபதியான பதஞ்சலி மகரிஷியை அன்றைக்கி நம்ம நல்லா வழிபாடு பண்ணுவோம். அடுத்தபடியாக பங்குனி 26 வியாழக்கிழமை பெருசாக ஒன்றும் விசேஷம் அன்றைக்கு இல்லை. அடுத்து பங்குனி 27 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கால அஷ்டமி, சனதான அஷ்டமி அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த கால அஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அன்றைக்கு பொதுவாக அஷ்டமினாலே வழிபாடு சிவ வழிபாடு தான். சிவபெருமானுக்கு எங்கெல்லாம் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க கோதுமையால் நிவேதனம் அதில் பட்சணங்கள் பண்ணி சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கி எல்லாத்துக்கும் மேலே தான தர்மங்கள் பண்ணுறது இன்னுமே ரொம்ப விசேஷம். ஆக அன்றைக்கு காலாஷ்டமியில் நம்முடைய சிவ வழிபாடும் நந்தியம்பெருமானுடைய வழிபாடும் தான் ரொம்ப பிரதானம். குறிப்பாக சிவ தரிசனம், சிவனுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை நைவேத்தியங்களை செஞ்சு படைத்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து இறையருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறது தான் காலாஷ்டமி. ஆக பங்குனி 28 சனிக்கிழமை பெரிய விசேஷமாக ஒன்றும் இல்லை. பங்குனி 29 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி முகூர்த்த நாள். அன்றைக்கி சிரவண விரதம். நாம் முதல்ல இந்த ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், சிரவண அப்படின்னா திருவோணம்னு அர்த்தம். திருவோணம் மகாவிஷ்ணு பிறந்த அவதாரம் பிறந்த நாள். அன்றைக்கு விரதம் இருக்கிறது பெருமாளுடைய அனுகிரகம், தாயாருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தபடியாக அன்றைக்கி 29 ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள். சகல விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். பங்குனி 30 திங்கட்கிழமை அன்றைக்கும் முகூர்த்தம் நாள் இருக்குது. அன்றைக்கி ஏகாதசி திதி இருக்குது. குறிப்பாக பாவ மோஷினி ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம். முகூர்த்தம் சகல விதமான நன்மைகளும் சுபகாரியங்களும் செய்கிறதுக்கான உகந்த நாள். அடுத்து இந்த பாவ உமோசனி ஏகாதசின்னா என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை ஆசை, காமம். இந்த காமத்தை வெல்லக்கூடிய அந்த பாவத்தை, காமத்தால் ஏற்படக்கூடிய பாவங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் இன்றைக்கு. இதுக்கு இன்றைக்கி வழிபாடு ஏகாதசினாலே பெருமாள் தான். ஸோ இன்றைக்கு பெருமாளை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறோமோ, நம்முடைய முன்ஜென்மம் இன்ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் எத்தனை பாவங்கள் செஞ்சிருந்தாலும் ஆசையாலும் காமத்தாலும் ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சுருப்போம். அந்த பாவங்கள் எல்லாம் விலகி நன்மை கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய ஏகாதசி திதி. அதாக இன்றைக்கு பெருமாளுடைய வழிபாடு நமக்கு நேராக வைகுந்தத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். ஆக இந்த பங்குனி மாதத்தில்
என்னெல்லாம் நல்ல நாட்கள், என்னென்ன விசேஷமான நாட்கள்ங்கிறத ரொம்ப விரிவாக பார்த்தோம். இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் இது மாதிரி என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் அதுக்கெல்லாம் உண்டு, என்ன வழிபாடு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.